இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4 reasons why flash photography is very challenging. ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கான 4 காரணங்கள் வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கான 4 ரீசன்ஸ், உண்மையான காரணங்கள் என்னங்கிறத வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 4 காரணங்களையும் நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கான வழிகள் உண்டாக்கும். ஸோ ரீசன் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸ்போஷர். அதாவது நார்மலான ஆம்பியன் லைட்டில், நேச்சுரல் லைட்டில் எனக்கு எக்ஸ்போஷர் பண்ண தெரியுது சார். எனக்கு ஷட்டர் ஸ்பீடு வைக்க தெரியுது, அப்பச்சரை கரெக்டாக வைக்க தெரியுது, ஐஎஸ்ஓவை எல்லாம் இந்த 3 செட்டிங்கும் கரெக்டாக வச்சு நான் கரெக்டான எக்ஸ்போஷரில் ஃபோட்டோ எடுத்துடுறேன். ஆனால் இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு இந்த எக்ஸ்போஷர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரில. ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப டார்க்காக வருது, இல்லாட்டி சில வாட்டி பயங்கரமாக வெள்ளையாக ஓவராக என்னமோ சுண்ணாம்பு பூசினது மாதிரி ஓவர் எக்ஸ்போஷர் ஆயிடுது. எனக்கு வந்து அந்த கரெக்டான அந்த ஃப்ளாஷ் செட்டிங்கில் வைக்க தெரியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை தான் முக்கியமாக முதலாக ஒரு பயங்கரமான பிரச்சனையாக இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் பார்க்க தெரியுது. ஃப்ளாஷை மாட்டிடுவோம், ஆன் கேமரா ஃப்ளாஷோ இல்லை ஆஃப் கேமரா ஃப்ளாஷோ எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. அது சின்ன டிடி ஃப்ளாஷஸ்லேருந்து ஆரம்பித்து AD600 Pro வரைக்கும் எது வேணாலும் இருக்கட்டும். அந்த எக்ஸ்போஷரை கற்றுக்க தெரியலை, எக்ஸ்போஷர் எனக்கு புரியலை, ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை எப்படி வைக்கணுங்க தெரியலன்னா அது சின்ன ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ப்ரோ ஃபோட்டோ ப்ரான் கலர் ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வைக்க தெரியாது. ஸோ இது ஒரு பயம். இந்த காரணம் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கிறதுக்கான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. சரி, இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இப்போ வந்து நம்ம இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் பற்றி பேச வேணாம். இது சின்ன சின்ன காரணங்களை மட்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத மட்டும் நம்ம பேசுவோம். இந்த பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க வரும்போது நார்மலாக வந்து ஆட்டோவில் வச்சுருங்க. ஃப்ளாஷுக்கு ஆட்டோனா அது TTL. இந்த TTLல வச்சு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுங்க, உங்களுக்கு அதில் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ்க்கும் எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் சரியான எக்ஸ்போஷரில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிகினராக கற்றுக்கும் போது இந்த TTL அப்படிங்கிற அந்த ஆட்டோ ஃப்ளாஷில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். என்னாலேயும் வந்து கரெக்டான எக்ஸ்போஷரில் ஃபோட்டோ எடுக்க முடியுது அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும்போது தென் இந்த ஃப்ளாஷுக்கான மேனுவல் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிங்க. ஒரு வாட்டி ட்ரையல் அண்ட் எரர் தாங்க எல்லாம். வந்து நீங்கள் இந்த நார்மலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோஸ்லேயே பாருங்கள், அப்படியே ஷட்டர் பட்டனை இது பண்ணுவாங்க, உங்களுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ் காமிப்பாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்தோடனே ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்கள், சரியான எக்ஸ்போஷர் இருக்கும், பெர்ஃபெக்டாக எடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது எடிட்டிங்கில் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸ்டுடியோக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, ஸ்டுடியோக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது முன்ன பின்ன வரதான் செய்யும். ஒரு பயங்கரமான மாடலை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு ஃபோட்டோ டார்க்காக இருக்கும், ஒரு ஃபோட்டோ பயங்கர எக்ஸ்போஷராக ஓவர் எக்ஸ்போஷராக இருக்கும். அது ரெண்டையும் சரி பண்ணி லைட் மீட்டர்லாம் வச்சு பார்த்து தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்மள்ட்ட லைட் மீட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மளோட ட்ரையல் அண்ட் எரர். ஓகே, ஒரு 1/4 பவரில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம். அது அதிகமாக இருக்கா, 1/8 வந்துக்குவோம். 1/8 1/16 ரொம்ப கம்மியாக இருக்கா, 1/4 இல்லாட்டி ½ பவருக்கு போய்க்குவோம். ட்ரையல் அண்ட் எரரில் தான் கற்றுக்க முடியும். உடனே எனக்கு வரவே இல்லை, ஒரே டார்க்காக இருக்குது, இல்லாட்டி ஓவராக சுண்ணாம்பு பூசின மாதிரி இருக்குன்னா நம்மளால் சுண்ணாம்பு பூச முடியாது, அதாவது ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு காரணம் நம்பர் 1 முட்டுக்கட்டை. ஸோ நம்பர் 2 காரணம், ரீசன் கஷ்டம் அப்படின்னா, மாடலிங் லேம்ப் இல்லாமல் என்னால் பார்க்க முடியல சார். இருட்டான இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறேன், எனக்கு சப்ஜெக்டே கணக்கு தெரில, அதனால் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. மாடலிங் லேம்ப் இருக்கிற பெரிய பெரிய ஃப்ளாஷ் ஸ்ட்ரோப்ஸும் வச்சு என்னால் ஃபோட்டோ எடுக்கிறேன், இருந்தாலும் எடுக்கிறேன். சும்மா சின்ன ஃப்ளாஷஸ்லாம் வச்சு ஸ்பீட் லைட்லாம் வச்சு என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா மாடலிங் லேம்ப் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இது ஒரு காரணமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாடலிங் லேம்ப் இல்லாமையே ஆரம்பத்தில் சின்ன ஃப்ளாஷஸ் பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து AD300 Pro 600 Pro வரைக்கும் எடுக்க கற்றுக்கிட்டேன். ஸோ ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த போது சின்னதாக இருக்கிற ஒரு ஸ்பீட் லைட். ஆக்சுவலாக நான் ஆரம்பித்தது வந்து கேமரா மேலே இருக்கிற அந்த பாப்அப் ஃப்ளாஷில் தான் நான் ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து சோனியோட சின்னதாக கை கடக்கமாக இருக்கிற பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வச்சு தான் நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அடுத்தது படிப்படியாக வந்து DSLR, மிரர்லெஸ், இப்போ வந்து தனியாக ஆஃப் கேமரா ஃப்ளாஷஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா, மாடலிங் லேம்ப் வச்சு இல்லாமல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வச்சு நான் சொன்னேன். ஸோ என்ன தான் நான் சொல்ல முடியும், இன்னொருத்தங்களை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க சொல்ல முடியாது. ஸோ என்ன ஒரு காரணமாக சொல்லிட்டேன், நான் ஒரு பெருமைக்காக சொல்ல, என்னை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ தான் அந்த மாடலிங் லேம்புங்கிற விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய ஃபோட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனங்கள் தான் வந்து இந்த மாடலிங் லேம்புங்கிற விஷயம் வந்து அவங்களோட ஸ்டோப்ஸில், அதுவும் ஸ்டுடியோ ஸ்டோப்ஸில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கை கடக்கமாக இருக்கிற ஸ்பீட் லைட்லேயே இந்த மாடலிங் லேம்ப் விஷயம் வந்துருச்சு. ஸோ மாடலிங் லேம்ப் இருக்கிறது நல்ல விஷயந்தான். அது இல்லை, அதனால என்னால் வந்து ஃபோட்டோவே எடுக்க முடியாது, ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி மாடலிங் லேம்ப் இல்லாமல் எப்பா என்னால் நான் டச் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ இது ஒரு முட்டுக்கட்டை நம்பர் 2. அடுத்தது ரீசன் நம்பர் 3, லைட் மாடிஃபிகேஷன். இந்த என்னங்க சாஃப்ட் பாக்ஸுங்கிறீங்க, ஆட்டோ பாக்ஸுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, ரிஃப்ளெக்டருங்கிறீங்க, டிஃப்யூஸ் லைட்டுங்கிறீங்க, சாஃப்ட் லைட்டு, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் எனக்கு புரியலைங்க. எனக்கு வந்து பியூட்டி பாக்ஸ்னால் என்ன, பியூட்டி டிஷ்னா என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியலையே. அது வேலைக்கு ஆகாது. நான் வந்து டைரக்ட் ஃப்ளாஷ்னால் ஓகே, அது என்னமோ மாடிஃபை பண்ண சொல்கிறீங்க, இந்த லைட் டைரக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஸோ புரியாதனால இது வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி வராது, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிறோம். இது நம்பர் 3 காரணம். லைட்டை மாடிஃபை பண்ண தெரிஞ்சிக்காத, விரும்பாத, அதாவது கற்றுக்க விரும்பாத ஒரு நிலைமை தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்க விடாமல் நம்மளை தடுக்குது. ஸோ லைட்டு மாடிஃபை பண்ண கற்றுக்கணும், லைட்டு டேரக்ஷனை தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடியே ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி சீரீஸில் நம்மள சொல்லியிருப்போம். இந்த சயின்ஸ் ஆஃப் லைட்டுங்கிற வீடியோவில் இந்த லைட்டு எந்த லெவலுக்கு எப்படி வந்து நம்ம அறிவியலை புரிஞ்சுக்கணும், ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சயின்ஸ் தான், அதை புரிஞ்சுக்கணுங்கிற வீடியோ நம்ம தெளிவாக போட்டுடுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், இங்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த சயின்ஸ் ஆஃப் லைட் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த லைட் பேட்டர்ன்ஸ், லைட் டைரக்ஷன் பற்றி பல விதமான லைட்ஸ் இருக்குது. அதை மாடிஃபை பண்ணுறது எப்படி என்ன பிரச்சனைகள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குங்க, அதனால் வந்து இந்த மாடிஃபை பண்ணலாம் சொல்லியிருக்கீங்க, பல விதமான சாஃப்ட் பாக்ஸஸ் பற்றிலாம் பேசியிருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியலை, சாதாரண ரிஃப்ளெக்டரே எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து பின்னாடி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுறோம். அது நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது விலைக்காகாது. கேமரா எடுத்தோமா, நேச்சுரல் லைட்டில் நிற்க வச்சோமா, ஃபோட்டோ எடுத்தோமா, போயிட்டே இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா வீடியோ லைட்டில் ஆன் ஸ்டேஜில் வந்து சாதாரண வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் குறை சொல்லலை, சாதாரண வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜில் வீடியோ லைட்டில் வச்சு தெளிவாக எடுக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும், தெளிவாக வந்திருக்குப்பா அப்படி. அதே வந்து இந்த ஃப்ளாஷ்லாம் போட்டு எடுக்கும்போது ஐயோ எக்ஸ்போஷர் தப்பி இருக்குமோ, இது போயின்னு இருக்குமோ, ஓவர் ஷேடோ வந்துருக்குமோ, சைடில் வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே பயம் வரும். அந்த பயம் வந்து வர்றது சகஜம்தான். ஆனால் அந்த பயம் வரும்போது நம்ம செய்கிற தப்பு, எல்லாருமே தப்பு செய்வோம். அந்த தப்பு செய்யும்போது ஒரு விஷயங்கள் வரும்போது ஓகே இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டாக கற்றுக்கணும். மொத்தத்தையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கற்றுக்க முடியாது. அது யார் கற்றுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க வந்து முட்டாள். அது மாதிரி யாராலையும் கற்றுக்க முடியாது, படிப்படியாக தான் கற்றுக்க முடியும். ஸோ இந்த லைட் மாடிஃபிகேஷன், லைட் டைரக்ஷன், லைட்டோட விதவிதமான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அதை கற்றுக்காமல் இருக்கிறது இது ஒரு முட்டுக்கட்டை நம்பர் 3. ரீசன் நம்பர் 4, நம்மள்கிட்ட இருக்கிற கேமரா லைட்டிங் கியர்ஸை கற்றுக்காமல் இருக்கிறது. லைட்டை கற்றுக்குறோம், அதை மற்றெல்லாம் விடுங்கங்க. லைட்டோட எக்ஸ்போஷரு அதெல்லாம் கற்றுக்குறோம், அதெல்லாம் விடுங்க. நம்மள்கிட்ட இருக்கிற சாதாரண ஒரு கேமரா, நம்மள்கிட்ட இருக்கிற சாதாரண ஒரு ஃப்ளாஷஸு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கற்றுக்காமல் இருக்கிறது. அதை வந்து மெனு செட்டிங்லாம் உள்ளே போய் பார்க்கணும். ஐயோ இது என்னங்க உள்ளே போய் பார்க்குறது, அதெல்லாம் சரியாக வராது. டேரெக்டாக வந்து ஆட்டோவில் போட்டு அடிப்போம், இல்லை அப்பச்சர் ப்ரையாரிட்டியில் போட்டு அடிப்போம் ஷார்ட். ஒரு லெவலுக்கு கற்றுக்கிறோமா அவ்வளோதான், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதே கிடையாது. ஒரு லைட்டையும் அந்த மெனு செட்டிங் என்ன, உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, உள்ளே இருக்கிற பலவிதமான விஷயங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற சாதாரண ஒரு கேமரா, சாதாரண ஒரு டிஎஸ்எல்ஆர், பிகினர் லெவலில் உள்ள கேமரா, இல்லை மிட் ரேஞ்சில் உள்ள கேமராஸ், அதுக்குள்ள லைட்டு, அது உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மொத்தமாக கற்றுக்க முடியாதுல்ல. அப்போ டெய்லி ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும். அது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஆப்ரேஷனை கற்றுக்காமல் இருக்கிறது நம்ம ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணாமல், ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை செய்ய விடாமல் தடுக்கிற முட்டுக்கட்டை நம்பர் 4. ஸோ இந்த 4 காரணங்கள் தான் முக்கியமாக நம்மளோட ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை நம்ம செய்ய விடாமல் நம்மளை தடுக்கிற விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போஷரை கற்றுக்காமல் இருக்கிறது, ரெண்டாவது வந்து மாடலிங் லேம்ப் இல்லை அதனால் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது, மூணாவது
லைட்டை வந்து மாடிஃபை பண்ணணும், அது இந்த ஷார்ட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ரிஃப்ளெக்டர்லாம் யூஸ் பண்ணணும், அதனால் என்னால் பண்ண முடியாது, எனக்கு அதெல்லாம் புரியலை அப்படின்னு சொல்கிறது. 4வது நம்மள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ண தெரியாமல் அந்த மெனு சிஸ்டத்துக்குள்ளே செட்டிங்குள்ளெலாம் போய் எப்படி அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும், அதில் இருக்கிற விஷயமே சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு தடையாக இருக்கா, ஸோ ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்லேஷனை வந்து வச்சு பாருங்கள். இல்லை படித்தவங்கள தெரிஞ்சவங்கள அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள வச்சு அது இது என்னங்க. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது தான். எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு தமிழ் நல்லா பேச தெரியுதா, அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த செட்டிங்கில் உள்ள விஷயம், அந்த லாங்குவேஜ் புரியலையா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 ரீசனை வச்சுக்கிட்டு ஐயோ என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 4 முட்டுக்கட்டைகளையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தப்பு வருதா, ஓகே, அடுத்து இந்த தப்பு வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த 4 காரணங்கள் தான் நம்மளோட ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் இது முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கு. ஸோ நான் இந்த 4 காரணங்களையும் கண்டுபிடிச்சி ஓகே இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒன்றா நான் கற்றுக்கிட்டு வரேன். ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.